அங்கே சிவகாமி நிற்க அவள்கிட்ட கொஞ்சம் மிளகு சொல்லியிருந்தோம்ட்டு போய் பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாட்டி முடியுமா? நான் இங்கே நிற்க, நீ வேணா போயிட்டு சொல்லிட்டு வா. சரிட்டு இப்போ ஓடி வரேன்னு. வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சூடாக இருக்கு. வெயிலெலாம் வந்துட்டு நீ எப்படி இருக்குன்னு தெரிலப்பா. சும்மாவே நம்மளாலாம் தாங்க முடிய மாட்டேங்கி. குளிர்காலம் வந்தால் எப்படா வெயில் காலம் வரும்னு இருக்கு, வெயில் காலம் வந்தால் எப்படா குளிர்காலம் வரும்னு இருக்கு. என்னதான் நம்ம மனசு அப்படி குரங்கு மாதிரி தாயிட்டில் கிடக்கு. ருக்கம்மா, என்னம்மா இங்க நிக்கிய? வேலு, நீ எங்கப்பா போற? வண்டி எங்க நடந்து போயிட்டு இருக்க? இம்மா வண்டி இந்த சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்கேன். டயர் கொஞ்சம் தேஞ்சிட்டு அது டயர் போட்டு தர சொல்லி கொடுத்துருக்கேம்மா. அதை வாங்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். காலையிலே கொடுத்துட்டேன். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவேன்னாவ. அதான் இப்போ போனாதாம்மா சரியா இருக்கும். அதான் போயிட்டு இருக்கேம்மா. பிள்ளைகளை வேற கூப்பிடணுமா பள்ளிக்கூடத்துலேருந்து. அவங்களுக்கு 5 மணிக்கு முடியும். போய் வண்டி வாங்கிட்டு அப்படியே பிள்ளைகளை போய் கூப்பிட்டுறலாம் பத்தியில. அதாம்மா நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி வேலு, நான் ஒரு விஷயம் இந்த வயல் வரைக்கும் போயிருந்தேனா, அதான் இப்போ வந்து நிற்க இப்போ போகணும். அப்பா மட்டுமா ஒத்தையில வீட்டில் இருக்காவ? அவங்களுக்கு முடியலன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் போய் பாருங்கம்மா. இப்போ போயிடுவேன் வேலு. ஏட்டி ருக்கு, ருக்கு ஏட்டி சொல்லிட்டியா போம்மா? ருக்கம்மா, என்ன இது கூட எல்லாம் பேசிட்டு அலையுதியா? இது கூட எல்லாம் சேராதீங்கம்மா. துரோகம் பண்ற ஆளு. வேலை அப்படிலாம் பேசாத மக்களே. உங்கள் அம்மா தானே ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா மக்களே. இப்போ அப்படிலாம் கிடையாது, முன்ன மாதிரிலாம் கிடையாது மக்களே. அவள் ரொம்ப மாறிட்டா. விடு மக்களே. அப்படியே ஒத்தையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பற்றியா? தனிமை ரொம்ப வெறுப்பாக இருக்கும் மக்களே. நாங்களாவது பேச எடுத்துருக்கோம். உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா நீங்களும் ராணியும் ஒதுங்கிருங்க. எங்களை எல்லாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. எம்மா, தப்பு பண்ணிருச்சுன்னு வேணா சொல்லுங்க, தெரியாம பண்ணிடுச்சுன்னா சொல்லாதீங்கம்மா. ஆத்தாளும் மகளும் திட்டம் போட்டுல எல்லாம் செஞ்சாவ. இவியலா தெரியாம செய்யறவ. 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் எல்லா வேலையும் பார்த்தாவ. இவியல அப்படிலாம் பாவம்னு நினைக்காதீங்க. கடைசியில உங்களை பாவம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு போயிடுவாவம்மா. உங்களுக்கு எதுக்கு சொல்லுததை கேளுங்க. பெத்த மையம் நானே ஒத்தையில மாறி நிற்கேன். நீங்க என்னத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கிய? அவியலாம் பாவம் பார்க்காதீங்கம்மா. கடைசியில் உங்க தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு போவாவ. உங்கள்கிட்ட இருந்தா ஏதாவது இருந்தா அதையும் பிடுங்கிக்கிட்டு உங்களை ஒன்றும் இல்லாம விடுவாவ. மக்களே, அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிரு மக்களே. என்கிட்ட பேசாத. உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நான் அந்த வீட்டு பக்கம் கூட வாரதில்லை. அந்த தெரு பக்கமே வாரதில்லை. ஊரை சுற்றி சுற்றி தான் எங்கே போகணுன்னாலும் போயிட்டு இருக்கேன். என்னெல்லாம் நீ பேசவே பேசாத. உன் மயனே நீ நினைக்காத. நான் செத்தால் நீ என்னை வந்து பார்க்க வேண்டாம், நீ செத்தால் நான் வரமாட்டேன். என்ன மயனாவே நினைக்க வேண்டாம். என்ன பெத்ததே நீ மறந்துடு. அன்னைக்கு வீட்டை விட்டு விரட்டும் போது அதை தானே சொன்னேன். நீ எனக்கு மயனே கிடையாது, நான் ஒன்றும் பெக்கவே இல்லைன்னு தானே சொன்னேன். ஒரு காசு பணம் சொத்துக்காக தானே என்ன நீ ஏமாத்துன. வேற என்னன்னாலும் நான் உன்னை சும்மா விட்டுருப்பேன். நாளைக்கு இன்னைக்கு விட்டோம்னா நாளைக்கு சம்பாதிக்கலாம். அந்த சொத்துக்காக தானே இவ்வளோ வருஷமா உன்னை தானே அம்மா அம்மானு பாசமா எவ்வளோ தூரம் பின்னாடி நடந்தேன். என்னையவே ஏமாத்தி வீட்டை விட்டு வெளியே வரட்டினவன் நீ மற்றவங்களை ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் சொல்லு பார்ப்போம். இப்போ எதுக்கு எல்லாரையும் நாடகம் மட்டும் ஏமாத்திட்டு இருக்க? அப்படி பாவம் மாதிரி நடிச்சு எல்லார்ட்டையும் என்ன பிடுங்கிறதுக்கு எதிர்பார்க்க? மக்களே, வேலு வேண்டாம் மக்களே. நானும் ஒரு தாய் தானே, நானும் ஒரு பிள்ளை பெற்றவதாம்மா. என்னதான் 1000 தான் இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசுறது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அப்படிலாம் பேசாத மக்களே. நீ நாளைக்கு 2 பிள்ளைகளை பெற்று தானே வச்சிருக்க. அப்படிலாம் பேசாத மக்களே. போட்டு மக்களே. அவைய தப்பு பண்ணிட்டாவது அதுக்குன்னு அதையே சொல்லிட்டு இருந்தா நடக்குமா மக்களே? முடிஞ்ச காரியம் முடிஞ்சுட்டு அதை பற்றி பேசாத மக்களே. நீ பாட்டுக்கு போய் வண்டி எடுக்க தானே போகணுன்னு போ மக்களே. அம்மா, என் பிள்ளைகளெல்லாம் பற்றி பேசாதீங்கம்மா. என் பிள்ளைகளை நான் நல்ல முறையாக வளர்த்துட்டு இருக்கேன். என் பிள்ளைகள் 2 கண்ணுமா. இதை மாதிரிலாம் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புலாம் தேய்ச்சிட்டு நான் அலையில. என் கையில் 10 ரூபா இருந்தாலும் அது ஏன் 2 பிள்ளைகளுக்கும் தான்மா. இவ சொத்துக்காக பெத்த மக்களையே ஏமாற்றி விட்டா தானே. இன்னைக்கு என்னை ஏமாத்துன்னு நினச்சது அதை ஏமாற்றி இப்படி ரோட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டாவும் அவாக்காரி. நான் செஞ்ச தப்புக்கு எப்படியெல்லாம் பேச்சு வாங்கினதா இருக்கு. நான் செஞ்ச தப்பு தான் மக்களே. நீ எவ்வளோ பேசினாலும் நான் ஏற்றுக்கிட்டே மக்களே. என்ன பேசு மக்களே, பேசு. அப்படி அழுது நாடகம் போட்டாது. எப்படி நாடகம் போட்டே தான் நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. மறுபடியும் என் நாடகம்ல ஓன் நாடகம்ல என்கிட்ட பழிக்காது. இப்போ என்னத்துக்கு இப்படிலாம் நாடகம் போட்டு என் பொண்டாட்டி பேரில் சொத்து இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிட்டு அப்படி தானே. அதை பிடுங்கிறதுக்கு தானே ஆத்தாலும் மகளும் எப்படி பிரிஞ்சிருக்க மாதிரி நாடகம் போட்டு எப்படி நைஸாக எங்கள்கிட்ட ஒட்ட பார்க்குதிய. அது நடக்காது, எப்படினாலும் நடக்காது. உன் சொத்தை வேணாலும் எழுதி தரேன். ஆனால் எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, எங்கள் பெறத்தோடி வந்துடாத சொல்லிட்டேன். உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேலு விடு மக்களே.
ருக்கம்மா உங்களையெல்லாம் நல்லதாம்மா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன்னா உங்களுக்கு நல்லதான் சொல்லுதேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பொம்பளை கூட சேராதீங்கம்மா. இந்த சேர்க்கையே நிப்பாட்டி இருக்க சொல்லிட்டேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பிடிங்கிட்டு உங்களையும் நடுத்தருவில் விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுகிட்ட பேசாதையே சேராதையே சொல்லிட்டு இதுக்குள்ளே உதவி பண்ணணுன்னு நினைக்காதீங்கம்மா. இதை பாவம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பாவம் பிடிக்கும். நான் சொல்லுறதை கேளுங்க ருக்கம்மா. மக்களே வீடு மக்களே அப்படி பேசாத மக்களே, என்ன இருந்தாலும் மனசு சங்கடப்படும்ல மக்களே, அப்படி பேசாதப்பா. சரி என்ன இப்படி ரோட்டில் நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காவ? அன்னைக்கு வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு அந்த ஏசினாவ. இந்த பக்கமே வந்துடக்கூடாது, இந்த பொம்பளை பற்றி பேசவே கூடாதுனாவ. இன்னைக்கு நேராகவே பார்த்து நிற்காவில்ல, என்ன பேசுதாவ என்ன சண்டை விடுதான்னு தெரியல, ஒரே சத்தமாக கிடக்கு. மக்களே நீ இன்னைக்கு கோவமாக இருக்கனால நிறைய பேசிய மக்களே. இன்னைக்கு பேசியெல்லாம் திருப்பி எடுக்க முடியாது மக்களே. வார்த்தைகள் மனசெல்லாம் ரொம்ப புண்படுத்தும் மக்களே, அப்படியே பேசாதப்பா. 2 அடி அடிச்சா கூட தாங்கிடலாம், இப்படி பேசிட்டு நாளைக்கு அள்ள முடியாது மக்களே. நீங்கள் 2 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கதானே, அவைய தப்பு பண்ணிட்டு போட்டு மக்களே. அதை நீ பெருசுப்படுத்தாத மக்களே. எப்படியுமே பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுதியே, எப்படி பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுதியே. நான் எவ்வளோ தூரம் நம்பினே தெரியுமா? என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணி அனுப்பிட்டுமா? அத்தனை வருஷமா நான் நம்பி இருந்த என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் அனுப்பி விட்டுச்சு. 3 நாள் சோத்து கூட வழி இல்லாமல் ரோட்டில் உட்காந்துருந்தேம்மா. என் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் எப்படி இருந்தவன். என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டினால இன்னைக்கு எப்படி இருக்கா பத்தியில எங்கள் அம்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் செத்துருச்சு. என்ன என் வாயிலேருந்து எங்கள் அம்மைன்னு இனிமேல் அம்மான்னு ஒன்று கூப்பிடவே மாட்டேன் நான். அண்ணே விடுங்கண்ணே வேலைண்ணே. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். இங்கே நின்னாதானே தப்பு. நீங்கள் என்னமும் பண்ணுங்க, நான் சொல்லுறது சொல்லிட்டேன். ருக்கம்மா உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்லுனேன். நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பொம்பளை கூட சேராதையே சொல்லிட்டேம்மா. சே மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கண்ணு முன்னாடி வந்து படுத மாதிரி வாரா. ஏட்டி முனியம்மா விடுட்டி, அழுவாதட்டி. அவன் தான் கோவத்தில் பேசியானே, நீயே அதை பெருசாக எடுத்துட்டு அழுதுட்டு கிடக்க. விடும்ட்டி, அவன் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டு போகிறான். ஓ மயம் தானே, வேற யாருமா பேசுதாவ? ஓ மயம் தானம்ட்டி பேசியா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதட்டி, நம்ம மக்கள் தானட்டி. என்னால் முடியல இருக்கு, நான் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குது. என் மண்டை பிறண்டு போய் நான் தெரியாமல் சில தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். அதுக்காக நான் எவ்வளோ தான் அனுபவிக்க முடியும், என்னால் முடியல இருக்கு. பேசாமல் நான் எதுக்கு வாழுதே, யாருக்காக வாழுது? என் பிள்ளைகளே இப்படி போயிட்ட போது நான் எதுக்கு இருக்கேன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு எங்கேயாவது போய் விழுந்து செத்தலாமான்னு இருக்கு என்னால் முடியல இருக்கு. எம்மா அப்படிலாம் பேசாதேம்மா. ஏட்டு இப்படி கிறுக்கு மாதிரி பேசிய விடு. அவன் ஓ மயன் தானே, ஏதோ கோவத்தில் தான்ட்டு பேசிய, மற்றபடி ஓ மேலே அன்பு இல்லாமலாம் கிடையாது. உனக்கே தெரியுமில்ல ஓ மையன் ஓ மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பான்னு. வச்சுருந்தானே, பாசம் வச்சுருந்தானே. நானே எல்லாத்தையும் கெடுத்து என் தலையில் மண்ணள்ளி போட்டுட்டேனே. இன்றைக்கி என் பிள்ளைகள் என் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன்னு வெறுப்பாக திரும்பி போதுகளே, அந்தளவுக்கு நான் வச்சுட்டேனே. என் பிள்ளைகள் நல்லா பாசமாக தானே இருந்துச்சு. டி வீடு இப்போ நினச்சி என்ன பிரயோஜனம் சொல்லு பார்ப்போம். எல்லாம் மாறுட்டி, உடனே எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சா முடியுமா சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான்ட்டி மனசெல்லாம் மாற்றி எடுக்கணும். நீ அதையே நினச்சி வருத்தப்படாமல் விடு முனியம்மா. முனியம்மா எதையும் நினைக்காம வீட்டுக்கு போங்கம்மா. ஐயோ வசந்தி, என்னால் தாங்க முடிய மாட்டேங்க வசந்தி. என் பிள்ளைகளெல்லாம் என் மேலே இப்படி பாசம் இல்லாமல் என்கிட்ட இருந்து அத்துட்டு போயிட்டுவில்ல. என் மகனாவது இப்படி போகிறான்னு இருக்கட்டும். என் மகனுக்கு வேண்டி தானே எல்லாமே செஞ்சு அவள் வரைக்கும் என்ன தூக்கி எறிஞ்சு பேசுதா வசந்தி. நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யுதுமோ அதை உங்கள் மக புரிஞ்சுக்கிடணும். அது புரிஞ்சுக்கிடாமல் அப்படி இருக்கு. யார் இப்படி பெத்த தாயை பார்க்காம விடுதாவ சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் மகனாலும் ஒரு கோபத்தில் இருக்காவ. அந்த வேலைன்னு இப்போ அந்ததில் நியாயம்தான். ஏன்னா அவங்களுக்கு மனசில் கோபம் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்கள் மக செய்தது சுத்தமாக சரி கிடையாதும்மா. இப்படியெல்லாம் ஒரு பிள்ளை இருக்குமான்னு நான் ஊரில் எங்கேயும் பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு சுயநலவாதியை பெத்த தாயை கூட மதிக்காமல் துட்டு தான் வேணும்னு வாங்கிட்டு அந்த ஆளை போனதோட சரி. ஒரு பாடும் போடலை, நேரில் வந்து பேசாமல் இவன் சாவகாசமே வேணான்னு இருக்காள். எப்படி தான் அவளோட இப்படி கல் நெஞ்சா இருக்க முடியும்னே தெரிய மாட்டேங்கி. சரி விடுங்கம்மா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி அழுவாமல் இருங்க. இப்போ நீங்கள் எதுக்கு இந்த அண்ணங்கிட்ட வந்தியே? இல்லட்டி நாங்கள் வயல் வரைக்கும் போயிருந்தோம். வார வழியில் இவன் சிவகாமிட்ட மிளகு வாங்குறேன்னு சொல்லி போனால அந்த ஆளை நான் இதில் நின்னம்ட்டு என்ன பார்த்தோடனே வந்தான் வேலு. எங்கள் வீட்டுக்காரையில் ஒத்தையில் விட்டு வந்திருக்கேன்ல, அதான் அப்பாவை ஏமா ஒத்தையில் விட்டு வந்தியே வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு வந்தாம்ட்டு. அதுக்குள்ளே இவ போனவ திரும்பி வந்துட்டா. நானும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் பார்த்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி பார்த்துட்டாவ. ஏட்டி விடுட்டி முனியம்மா, எதுக்கு இப்படி அழுக? விடும் டி. எனக்கும் சந்தோஷம் கிடையாது, என்னால் யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. நான் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கேன் இருக்கு. என்னால் முடியல இருக்கு.
சரி விடுட்டி, இதை பெருசாக நினச்சா அழுவாதம்ட்டி விடு. போனது போட்டுவோம், மயந்து அண்ணம்ட்டி பேசினா பேசிட்டு அப்புறம் வாட்டி வீட்டுக்கு போவோம். ரோட்டில் நின்று அழுதினா எல்லாரும் பாப்பா விட்டு ஒரு மாதிரி நினைப்பாவ. வாட்டி வீட்டுக்கு போவோம். ஆமாம் முனியம்மா, வீட்டுக்கு போங்கம்மா, இங்கே நின்று அழுவாம. சே பாவமாக தெரியுது நம்மளுக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்?